ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுதுல? அடி ரெக்கார்டிங் ஆன் ஆயிட்டா? ஆன் பட்டேன். நேத்து பார்த்ததுல ஒரு 2-3 முக்கியமா சொல்ல வேண்டிய சந்தி, அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அதை மட்டும் இப்ப சொல்லிட்டேன். அதாவது ஸ்வர சந்தியில ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. அதாவது ரொம்ப பிரயோகத்துல இருக்குன்ற நிறைய மிஸ் ஆயிருக்கும். இப்ப பிரயோகத்துல இருக்கிறதுக்காக அடியன் மிஸ் ஆனதுன்னு சொல்றேன். சோ ஸ்வர சந்தியில பார்த்தேன்னா அந்த யாந்தவாந்த சந்தி பார்த்தோம் இல்லையா? வந்து அந்த ஆவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஞாச நிமிஷத்தோட 7ஆம் ஸ்லோகம் அது ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துல இருக்கு பிரயோகத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதுல இன்னொரு கேட்டகரி இருக்கு. அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம அன்னைக்கு பார்த்தது. அந்த ஐயு ஆவு அந்த வந்து பார்த்தீங்களா? ஆயு அவ்வு ஆவுன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கு. நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு இடத்துல லோபமாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது இந்த கேட்டகரிக்குள்ளதான் வரும். ஆடியன்ஸ் சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு. அதாவது யாந்தவாந்த சந்தியில 2 கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 கேட்டகரியில ஒரு கேட்டகரி தான் நம்ம அன்னைக்கு பார்த்தது ஐயு ஆயு அவ்வு ஆயா மாறதுன்னு பார்த்தோம். ஆவா மாறதுன்னு. அதுக்குதான் ஞாசம் ஸ்லோகா எக்ஸாம்பிள் காமிச்சேன். ரொம்ப பிரயோகத்துல இல்ல, பட் ஆனா ரொம்ப ரேர் கேஸா இருக்கும். ஆனா இது பிரயோகத்துல இருக்கு. இப்ப பார்க்க வேண்டியது அது என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்ல. இப்போ ஹலேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஏகாரம் இருக்கும். அதேதான். அதாவது ஏ இருந்ததுன்னா என்ன ஆகணும்? ஆக்சுவலா ஐன்னு மாறணும் இல்லையா? ஏன் இருந்தது ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஏதோ ஸ்வரா இருக்கு அப்படின்னா இந்த அதாவது இந்த ஏ பிகம்ஸ் ஐயா மாறணும். ஆனா சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அதாவது இது பிரயோகத்துலதான் அடி எனக்கு பழக்கமாகுது. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இங்க ஏ இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு ஈ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்வரா இருக்கு. இது ஆக்சுவலா யாந்தவாந்த சந்திக்குள்ள போய் இது ஏ வந்து இது ஏவா இருக்கிறதுனால ஐயா மாறணும். ரைட்டா? அது விகல்பமா எழுதலாம். இப்போ அப்படின்னு சொல்றது புரியறதா? இப்ப ஏ இருக்கீங்க, இல்ல பிளஸ் ஏ இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதிலா நீங்க என்ன எழுதணும்? ஐன்னு எழுதணும். ரைட்டா? இப்போ இந்த பா இருக்கட்டும், இல்ல இருக்கட்டும், இந்த ஏக்கு பதிலா ஐ ரீப்ளேஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த இச்சா அப்படியே இருக்கும். ரைட்டா? இப்போ பா இல்ல பிளஸ் ஆ என்னவாகும்? லாவாகும். இ பிளஸ் இ என்ன ஆகும்? ஈ ஆகும். ஷா வரும். ரைட்டா? புரியுது இல்லையா? விகல்பம் அதான் சொல்ல வந்தேன். இது விகல்பமா இப்படியும் எழுதலாம். அப்ப இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, விகல்பமா இன்னொன்னு இருக்கு. ஆர் என்ன அப்படின்னு கேட்டா, இது லோபமாயிடும். இந்த லே இருக்குல்ல, அந்த ஏ காரம் இருக்கு பத்தியில, அது லோபமாகி பல இச்சான்னு மட்டும் வரும். இது புரியறது அடியன்னு சொல்ல வர்றது? பல இச்சான்னு வரும். இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது, இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. ஆனா பிரயோகங்கள் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. இததான் இந்த விகல்பமா எடுத்துக்கிறதான் அவ பிரயோகத்துல காமிச்சிருக்கா. அதுக்கு எக்ஸாம்பிள் பகவத்கீதா 1:11. பகவத்கீதா ஃபர்ஸ்ட் சாப்டரோட 11th ஸ்லோகா. நிறைய இருக்கு. இது பகவத்கீதாலேயே எக்கச்சக்கமான பிரயோகங்கள் இப்படிதான் காமிச்சிருப்பா. இதை காமிச்சிருக்க மாட்டா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சர்வ ஏவ மகாரதா. அந்த ஸ்லோகா அடியின் கையில் வச்சு இல்ல, சர்வ ஏவன்னு இருக்கும். அந்த இடத்துல ஆக்சுவலா ஏன்னு இருந்திருக்கணும், சர்வே ஏவன்னு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இது லோபமாயிருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு ஏ இருக்கு, ஒரு ஸ்வரா இருக்கு. இந்த இடத்துல ஏகாரம் இருக்கு. சந்திதான். அதுல செகண்ட் கேட்டகரியில நம்ம விகல்பமா காமிக்கிறோம்ல, அந்த விகல்பமா காமிக்கிறதுனால இந்த சர்வ மட்டும்தான் வரும். சர்வ ஏவன் சர்வே ஏவன் இருந்தது, சர்வ ஏவன். அவ்வளவுதான். ஆமா, நமக்கு இங்க அண்டர்ஸ்டுட். இது நம்ம ஸ்லோகத்தை பிரிச்சு எடுக்கும் பொழுது சர்வேன்னா பிரிக்கணும். சர்வ இல்ல. ரைட்டா? மகாரதாஹான்னு போட்டிருக்குல்ல, அது பதம் தானே, அந்த ஸ்லோகா தானே அது. மகாரதாஹ இல்ல, அயனேஷு சர்வேஷு யதா பாகமவஸ்திதாஹ பீஷ்மமேவா பிரக்ஷந்து பவந்தஹ சர்வ ஏவஹி. ஓகே, அது வந்து பகுவச்சனத்துல இருக்கிறதுனால சர்வேன்னு தான் இருக்கணும். அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணோம் பகுவச்சனத்துல இருக்குன்னு சொல்லி. ரைட்டா? சோ இந்த இடத்துல நிறைய ஸ்லோகங்கள் வரும். நம்ம பார்த்தா நான் சொல்றேன். சர்வ நிறைய சப்தங்கள் வரும். அந்த சர்வன் மொட்டையா நிற்கும். அப்ப அதுல சர்வே இருக்கு, நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கலாம். சரியா? இருக்கா இந்த விஷயம்? இது யாந்தவாந்த சந்தியில ஒரு கேட்டகரி. அடுத்தது இன்னொன்னு மிஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டா, வியஞ்சன சந்தியில
அப்படின்னு ஒரே ஒரு இது இந்த சர்வதேவ அப்படின்னு ஒரு இது வரும்ல, என்ன அது வந்து இந்த சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி அது வரும். ஆ, அந்த அந்த இடத்துல வர சர்வ தேவ அது வந்து இதுக்கு எதுவும் இது வந்திருக்கா? இல்ல 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 சர்வதேவ இல்ல. அதுல அதுல வேற இது. ஓகே அந்த இடத்துல வேற. ஓகே. சர்வதேவன்றது கேசவம் பிரதி கச்சதி வரும்ல, அது எப்படி ஆமா ஆரம்பிக்கும்? ஆமா. அது அது டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக்கர் அடி. சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி. சர்வதேவ தான். ஓகே ஓகே தேவ இல்ல சர்வதேவ. அந்த இடத்துல சர்வ. ஓகே ஓகே. இல்ல அதே மாதிரி அந்த டே இருந்தது அது அதுக்காக டக்குன்னு. இங்க உங்களுக்கு ஸ்வரா இருக்கணும். இங்க இது ஒரே பதம் இது. 2 பதம் ஓகே ஓகே. டைரக்டா ஸ்வரமே இருக்கணும். ஓகே. ஆ, ம் ஆ. ம் அது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம முன்னாடி பார்த்ததுதான். அனுஸ்வார சந்தி நம்ம பேரு சொல்லலையே தவிர நம்ம எடுக்கும்போது பார்த்துட்டே தான் போணும். அனுஸ்வார சந்தின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல. ம் புள்ளி அனுஸ்வாரம்ன்றது என்னன்னா மேல புள்ளி வைக்கிறது. ம் இல்லையா? அதாவது அஹான்னு சொல்லிட்டு இந்த புள்ளி வைக்கிறது வந்து அனுஸ்வாரம். அஹான்றது விசர்கா. ஆக்சுவலா இதுதான் விசர்கா. பட் நம்ம தனியா இது ஒரு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இந்த புள்ளியையும் இந்த விசர்க்கத்தையும் தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக ஆக்கு மேல இந்த அனுஸ்வாரத்தை வச்சு அம்முன்னு சொல்றோம். பட் இது ம் அனுஸ்வாரம். ம் ம் இது விசர்கா. இதுவும் விசர்க்கத்தை எப்படி விசர்க்கம் தான் சொல்ல முடியும். அது ஏதாவது ஒரு எழுத்தோட சேரும் பொழுதுதான் அஹா, மஹ, வஹ, நஹன்னு கொடுக்குறது. கரெக்டா? இது அடின்னு சொல்றது புரியுதா? புரியுது விசர்கா. புரியுது. தனியா அதுக்கு வந்து இது இல்ல. சொல்லுங்க. இல்ல அதுக்குன்னு தனியா இது இல்ல. அது வந்து ஆ, ஏதாவது ஒரு இதோட ஜாயின் ஆகி. இதோட ஜாயின் பண்ணி தான் சொல்ல முடியும். அதுதான் தனியா நிக்காது. தனியா ம் ம் நின்னு ம் மீனிங் கொடுக்காது. அது ஏதாவது ஒரு லெட்டரோட சேர்ந்ததுதான். அது இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அம்முன்னு வச்சிருக்கோம் இல்லாம சொல்லும் பொழுது எது வேணாலும் வச்சுக்கலாமே. இல்லையா? கம்முன்னு வச்சுக்கலாம். என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா நமக்கு வசதி இம்மு கூட வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஈன்றது ஒரு ஸ்வரா தான். இம்முன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா நமக்கு வசதியா இருக்குன்றதுனால எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம ஆவோட தான் சேர்த்துக்கிறோம். அது ம் ம் சாதாரணமா இருக்கிறதுனால. இப்போ அடியன் சொல்ல வந்தது என்னன்னா இந்த இந்த டாட் பேர் அனுஸ்வாரகா. அந்த அனுஸ்வாரத்தை எப்போ வந்து இம்முன்னு சொல்லணும், எப்போ புள்ளி வைக்கணும்ன்றதை நம்ம அன்னைக்கே பார்த்தோம். அது ஒரு சந்தின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்குன்றத அடியன் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓ ஓகே அதாவது ஓகே. நேத்து பார்த்தோம்ல பர சாதாரண சந்தி சம்திங் ஒண்ணு. அந்த இங்குன்னு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ம் ம் வந்து இஞ்சு சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆறதுதான். இதுவும் அதேதான். அனுஸ்வார சந்தியும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். பட் எழுதும் பொழுது இது எப்படி எழுதணும்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது 2மே. எப்படி அப்படின்னா, நான் தெரியுமே. அதாவது ஒரு பதம் இருக்கு. இந்த பதம் வந்து இம்முன்னு எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஸ்வராவா இருந்தா மட்டும் தான் நீங்க இம்முன்னு எழுத முடியும். அதே இங்க ஒரு வியஞ்சனம் இருந்தது, ஆரம்பிச்சது அப்படின்னா, இத இங்க புள்ளி வச்சுதான் காமிப்பேன். இந்த பதத்தோனுடைய எண்டுல. ரைட்டா? இப்ப பான்னு சும்மா வச்சுக்கோங்க. பாவோ ஏதோ ஒண்ணு. இந்த கானே வச்சுக்கோங்களேன். இப்ப கம்முன்னு தான் காமிச்சுட்டு வந்தேன்னு சும்மா ஆரம்பிக்கிறேன். அப்போ இங்க வியஞ்சனம் இருக்கிறதுனால நான் மேல புள்ளி வச்சு விடுவேன். அடுத்த லெட்டர் பேஸ் பண்ணிட்டா நான் இங்க புள்ளி வைக்கிறேன்னா இல்ல இம்முன்னு ஃபுல்லா எழுதுறேனான்றது. கடைசியில எழுதும்போது ஒரு பதத்தினுடைய எண்டுல ஒரு சென்டென்ஸோட எண்டுல கண்டிப்பா இம்முன்னு தான் வைக்கணும். இம்முன்னு தான் அதாவது போடணும். சரி. ஒரு பாகத்து நடுவுல வேண்டாம். அதாவது ஒரு அர்த்தத்தோடைய ஒரு ம் 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 பூர்வார்த்தம் முடியறதுன்னா இம்முன்னு தான் வைக்கணும். அங்க புள்ளி சரி. வைக்கக்கூடாது. பாதத்துல வைக்கலாம் தப்பு கிடையாது. அதுவும் ஃபாலோ பண்ணி பாதத்துல அதுக்கு அடுத்து இருக்கிறத பொறுத்து ஸ்வரா வஞ்சிரமான்னு பொறுத்து அதுக்கேத்த மாதிரி. ஆமா, ஆமா. இது வந்து அனுஸ்வார சந்தின்ற கேட்டகரிக்குள்ள போயிடும். ரைட்டா? இது இந்த சந்தியில வருது. வியஞ்சன சந்தியில இது சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்வர சந்தியில இருக்கிறது யாந்தவாந்த சந்தியோட ஒரு சந்தியோட ஒரு கேட்டகரி. அது பார்த்தது. ம். இப்போ இன்னும் ஒண்ணே ஒண்ணு அதையும் சொல்லிடுறேன். இது வந்து பூர்வ சவர்ண சந்தி. இன்னொரு சந்தி பேர் அனுஸ்வார சந்தி மாதிரியே பூர்வ சவர்ண சந்தி. இது ஒண்ணே ஒண்ணு இது நிறைய இருக்குன்றதுனால அடியே காமிச்சிட்டு போறேன். இதுல என்னன்னா தேர்ட் லெட்டர் பிகன்ஸ் ஃபோர்த் வர்ணம். தேர்ட் லெட்டர் ஃபோர்த் வர்ணத்தை எடுத்துப்போம். தேர்ட் லெட்டர் ஃபோர்த் வர்ணம். ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்டா மாறுது ஜஸ்ட்வ சந்தி. ரைட்டா? தேர்ட் லெட்டர் பிகம் ஃபோர்த் வர்ணவா இருக்கிறது பரசவர்ண சந்தி. இது எங்க இருக்குன்னு காமிக்கிறேன் அடியேன். அதாவது என்னன்னா இருக்கு வச்சுக்கோங்க. கன்றது தேர்ட் லெட்டர். ஜன்றது தேர்ட் லெட்டர். இஜ் இக்கு இஜ் இட் இத் இப் பகாரம். கவர்கா சவர்கா டவர்கா தவர்கா பவர்கா. ரைட்டா? அது லெட்டர் எழுதிருக்கேன். அது கூட கண்டிப்பா ஹா இருக்கணும்.
ஹா மட்டும்தான் இருக்கணும். எப்படி ஒரு சந்தியில லா மட்டும் பார்த்தோம், அதே மாதிரி இந்த இடத்துல வெறும் ஹா தான் இருக்கணும். ஹால ஆரம்பிக்கணும் ஒரு பதம், ஹால ஆரம்பிக்க ஒரு பதமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது என்னவாயிடுது, இந்த லெட்டர் பிகம் இந்த லெட்டர் இல்ல, இந்த லெட்டர் பிகம் ஃபோர்த் லெட்டரா மாறிடும். அதாவது ஹா இன்ஸ்டெட் ஆஃப் ஹாக்கு பதிலா நீங்க ஃபோர்த் லெட்டர் எழுதுவீங்க. ரைட்டா? அடியன் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏத்தத், இது நான் பிரசித்தமானது. ஏதத் ஹி ராமாயணம் வரும். இங்க ராமாயணம் வரும். ஏதத் ஹி ராமாயணம் வரும். ரைட்டா? ராமாயணத்துல ஒரு ஸ்லோகா ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல உண்டு. ஏதத் இந்த இதாவும் இருக்கலாம், இந்த இதாவும் இருக்கலாம். இது என்ன ஆயிடுறதுன்னா இது மூணாவது லெட்டரா எடுத்துக்கும். இதுல ஒரு சந்தி வந்து வருது, டைரக்டா இது வராது. அதாவது சந்தி ஆகி இங்க சவர்கா பிகம்ஸ் ஜஸ்வ சந்தியில ஜஸ்வ சந்தி ஆகி ஃபர்ஸ்ட் லெட்டரா பிகம் தேர்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம் தேர்ட் லெட்டர். அது ஓகே தானே? அது புரியுது. இப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா, ரெண்டு ரூல் பார்த்தோம் இல்லையா? அது ரெண்டாவது ரூல். ஃபர்ஸ்ட் ரூல்ல வந்து ஸ்வரா இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கணும், பிளஸ் ஒரு ஸ்வரா இருந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம்ஸ் தேர்ட் லெட்டர். செகண்ட் ரூல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கணும், ஃபாலோ பண்ணிட்டு 3 4 5 யாரா லா வா ஹா. ரைட்டா? அதனால இது என்ன ஆயிடுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறேன், ஏ தத்துன்னு ஆயிடும். இந்த தத்து பிகம்ஸ் நான் ஃபாலோ பண்ணிக்க யாரா லா வா ஹா இருக்குல்ல, ஹா இருக்குல்ல இங்க. அதனால இது என்ன ஆயிடுது, ஏ தத்து ஹீன்னு ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல இந்த சந்தி பிளே ஆகுது, எது பூர்வ சவர்ண சந்தி. ஏன்னா தேர்ட் லெட்டர் இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் ஃபோர்த் லெட்டர், ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு ஹா இருக்கிறதுனால. ரைட்டா? புரியுறதா இது? அப்ப என்ன ஆயிடும், ஏதத் இது எப்படி எழுதுவேன்னா ஏதத் ஹீன்னு எழுதணும். ஏதத்து இதனுடைய இது மாற போறது. அப்ப இதனுடைய ஃபோர்த் லெட்டர் என்ன, ககாரம். ஏதத்தீன்னு மாறும். அவ்வளவுதான். இந்த ஹீ ஏதத் ஹி ராமாயணம். ஏங்க ஹீன்னு மாறிட்டுனா இது இந்த சந்தியோடைய பூர்வ சவர்ண சந்தினால. இது கிளியரா இருக்கா? இது ஹாதா இருக்கணும் கண்டிப்பா மட்டும்தான். அடியன் இத ப்ரொனவுன்ஸ் பண்றச்சே ஹ சவுண்ட் சொல்லணுமா இல்ல ஏதத்தி ராமாயணம்னே சொல்லலாமா? ஏதத்தி ராமாயணம் தான், தி தான் சொல்லணும். தி தான் சொல்லணும். கண்டிப்பா இங்க என்ன இருக்கோ அதான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம். ஏதத்தி ராமாயணம். ஆனா பதம் பிரிச்சு நீங்க எழுதும்போது ஏதத்து ஹி ராமாயணம். கிளியரா இருக்கா? ரெண்டு பிளே ஆயிருக்கு இந்த இடத்துல. ஒன்னு ஜஸ்ட் சந்தி, ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம் தேர்ட் லெட்டர். அண்ட் செகண்ட் ஸ்டெப்ல வந்து பூர்வ சவர்ண சந்தி, தேர்ட் லெட்டர் பிகம் ஃபோர்த் லெட்டர். இஃப் ஃபாலோ பை ஹா இருந்தா மட்டும்தான். கிளியரா இருக்கா இந்த விஷயம்? இதுதான் சொல்ல வந்தது. இது சந்தி முடிஞ்சிருக்கு இதோட. மத்ததெல்லாம் இருக்கு, பட் ஆனா ரொம்ப பிரயோகங்கள்லாம் இல்ல. இது நிறைய இருக்குன்றதுனால அடியன் காமிச்சேன். இது நிறைய ஸ்ரீமத் ராமாயணத்தும் சரி, தேசிகன் சுவாமி தேசிகனோட கிரந்தங்கள் நிறைய வர்றது இது. அதனால இது அடியன் காமிச்சேன். பட் அடியன் இப்ப எடுத்து வைக்கல, எடுத்து வச்சுட்டேன்னா அடியன் அனுப்பிச்சு விடுறேன் இது சந்தின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இப்போ அடியன் ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுருக்கேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட். இது எதுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஜஸ்ட்வ சந்தின்னு சொல்றோம்ல, இது ஏன் ஜஷ்ன்னு வந்தது? அஜந்த சப்தம் நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அஜந்த சப்தம்னு ஏன் அஜந்த சப்தம்னு சொல்றோம்? அது அச்சு தான் ஆக்சுவலா. அங்கதான் ஜஸ்மோ வந்து பிளே ஆகி அதுல அச்சு பிளஸ் அந்த என்ன ஆயிடுது, அஜந்தன் ஆயிடுது. அச்சு பிளஸ் அந்த அஜந்தன் ஆயிருக்கு ஜஸ்வ சந்தினால. இதெல்லாம் ஏன் ஜஷ்ன்னு ஏன் சொல்றோம்? அதுக்கப்புறம் வேற என்னது, ஹலந்தம்னு சொல்லணும், ஞாபகம் இருக்கா? வியஞ்சன சப்தம் ஹல்லுன்னு சொல்லணும். ஏன் இதை ஹல்லுன்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அடியடி பம்ச்சு விட்டுருக்கேன் பாத்தீங்களா, மாகேஸ்வர சூத்ராணின்னு சொல்லிட்டு. அதாவது மகேஸ்வரன் வந்து தன்னுடைய டக்கான்னா அந்த கையில இருக்கிற உடுக்கையை ஆட்டினானா, அதை ஆட்டும் போது சில சப்தங்கள், அதாவது ஆட்டும் போது நமக்கு சாதாரணமா தோணும் டம டம் டம் சத்தம் கேட்கறது. பட் ஆனா அவருக்கு எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு சூத்திரங்கள்லாம் காதுல விழுந்திருக்கு. அது என்ன சூத்திரங்கள்னா இந்த 14 சூத்திரங்கள் சொல்றா. அடியன் படிச்சு விடுறேன், அதுல இருந்து தான் நம்ம கொண்டு வர போறோம் இப்போ. அடியன் மாமி சொல்லு. அந்த டமுடாகம சந்தி ஒரு சந்தி இருக்கு இல்லையா, அதோட பேரும் இந்த சூத்திரங்கள்ல இருந்தானே வந்திருக்கு.
சூத்திரங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா அது அடியனுக்கு நிர்வாகப்படுத்த தெரியல. அது எப்படி கொண்டு வரணும்னு தான் நான் யோசிச்சதே இல்லை. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் அப்படியே சொல்லிடுறேன். அச்சு, ஹல்லு, ஜஷ்ஷு, ஹல்லு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மட்டும் அடியன் ஷேர் பண்றேன். சரியா? அது தெரியல, கரெக்ட் தான், நூறாகமன் வரும். பட் ஆகமன்றது வர்றது அந்த காம் அது எங்க இருந்து வந்ததுன்னு அடியனுக்கு தெரியல. சரியா? அது கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம் யோசிச்சா கிடைக்கும். பட் நம்ம அப்படியே பிளைண்டா அப்படியே வச்சுட்டு இருக்கேன். சரியா? நீ யோசிச்சேன்னா அடியனுக்கும் சொல்லு. ஓகே? இதுல பாத்தீங்கன்னா இது முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல அடியன் நட்பத்தையும் எடுத்துடுறேன் இன்னைக்கு. அது ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு புரிஞ்சுட்டுலாம். சோ அதுக்கும் தேவைன்றதுனாலதான் அடியன் இப்ப இதை எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் சூத்திரம் உன். இது எப்படி படிக்கணும்ன்றத சொல்றேன். உன், ரில் ரிக், ஏ ஓங், அவுச், ஹய வரட், லன், ஞாமா கணனம், ஞா அதாவது ஞா மா ஞா நனம், நத்துவா நான் சொல்லிட்டு அப்புறம் தன்னகர நான் சொல்றேன். ஞாமா கணனம், ஜபைங், கடதஷ், ஜபகடதஷ். அது அல்ப பிராணமா இருக்கிறதுனால ஜபகடதஷ். கபை, ஷஷசர், ஹல். சோ இதுதான். சோ இது 14 சூத்திரங்கள். இது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, இது சூத்திரங்களா இருக்கு, குட்டி குட்டி ஷார்ட்டா இருக்கு. அதாவது இப்போ இருக்கு, இருக்கு, ஊ இருக்கு அப்படின்னா இது இருக்கட்டும். இது அடியன் சொல்றேன். இது இத்த எழுத்துக்கள் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, மாமி கூட கேட்டாலே ஃபர்ஸ்ட் போச்சுனா என்னன்னு சொல்லிட்டு அடியன் இன்னும் கேட்டு வைக்கல. அப்படி இந்த கடைசி எழுத்துனா இது இத்த எழுத்துக்கள்னு சொல்வா. சோ இது நம்ம அதாவது சூத்திரத்தை சொல்லும் பொழுது உன்னுதான் சொல்லணும். பட் அடியன் சொல்றேன், இது போயிடும். இது ஏன் போறது, அதாவது போயிடும். இத்த எழுத்துக்களா இருக்கிறதுனால இந்த கடைசியில உள்ளது எல்லாமே போயிடும். ஓகே, போயிடுறதுன்னா வேனிஷ் ஆயிடும். இப்போ இந்த சொன்னேன்னா இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். சொன்னேன்னா இருக்குன்னு அர்த்தம். ஊ சொன்னா ஊன்னு இருக்கு அர்த்தம். இதுக்கெல்லாம் சூத்திரங்கள் சொல்லியிருக்காரு பாணினி. பட் நம்ம இதுக்கெல்லாம் போல. இப்போ நான் சும்மா ஜஸ்ட் சொல்றேன். ஊ சொன்னேன்னா அதோடைய தீர்க்கங்களும் இருக்கு, புளுத்தங்களும் இருக்குன்னு அர்த்தம். புளுத்தம்ன்றது 3 மாத்திரா, ஆக்கு 1 மாத்திரா, ஆக்கு 2 மாத்திரா, புளுத்தத்துக்கு 3 மாத்திரா. பட் இது எல்லாமே இன்க்ளூடட் தான் இந்த ஆன்னு சொன்னாலே. இது கிளியரா இருக்கா மாமி, கேசவ சுவாமி? இது திருப்பி ஒரே இப்ப என்ன அப்படின்னா, இதுல ஆக்கு 1 மாத்திரா, ஆக்கு 2 மாத்திரா, அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், புளுத்தம்னு சொல்வா. இப்பு லு புளுத்தம்னு சொல்வா, புளுத்தகான்னு சொல்வா. அதாவது அதுக்கு 3 மாத்திரா. கூப்பிடுவோம் இல்லையா, இப்ப கிருஷ்ணான்னு கூப்பிடுறாங்க, இடத்துல நான் இருக்கு. நான் கூப்பிடும் போது தூரத்துல இருக்கிற கிருஷ்ணாவை நான் கூப்பிடுறேன்னா கிருஷ்ணான்னு கூப்பிடுறேன், அது 3 மாத்திரா. கிருஷ்ணா அப்படின்னா 2 மாத்திரா, கிருஷ்ண அப்படின்னா 1 மாத்திரா. கிளியரா இருக்கா? அலந்தத்துக்குள்ள அரை மாத்திரா. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் அதேதான், அரை மாத்திரை 1 மாத்திரை சொல்லுவோம் இல்லையா, அதேதான் இதுக்கும் கணக்கு. இப்போ ஓகே இல்லையா? இப்போ உன். அப்போ உன்னா சொல்றேன்னு அர்த்தம், ஈன்னு சொல்றோம். உள்ள இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைன்னு சொல்ல வரேன் நான், வேற ஒண்ணும் இல்லை. ஊனா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ அச்சு எழுத்துக்கள்னு வச்சுக்கோங்களேன். உன்னு இருக்கு, ரில் இருக்கு, 2வது சூத்திரம் ஏ ஓங், அவுச். இந்த 4 சூத்திரம் சேர்ந்ததுதான் அச்சு எழுத்துக்கள். ரைட்டா? இது புரியுறதா? 4 சூத்திரம் சேர்ந்ததுதான். ஆரம்பிச்சு 4வது சூத்திரம் அவுச்சுன்னு முடியறது, அந்த இச்சுன்னு முடியறது பார்த்தேலா, நான் அது வரைக்கும் எடுத்துப்பேன். அப்போ இது அச்சு எழுத்துக்கள். அப்ப அச்சு எழுத்துக்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, அதாவது ஸ்வரா, ஆல் ஸ்வரா, அதுதான் அச்சு எழுத்துக்கள்னு சொல்றோம். ரைட்டா? அதுதான் ஆனா ஆவும் இருக்கு, ஈனா ஈயும் இருக்கு, ஊனா ஊ இருக்கு. அடுத்தது தீர்க்கருவும் இருக்கு, நம்ம 2 லூ இருக்குன்னு பாத்துருக்கோம். பட் ஆனா அதெல்லாம் பிரயோகத்துல இல்லைன்றதுதான் நம்ம அது கூப்பல. அதே மாதிரி ஏ இருக்கு, இருக்கு, ஓ இருக்கு, இருக்கு, அவு இருக்கு. இந்த கடைசியில உள்ள இன்னு, இக்கு, இங்கு, இச்செல்லாம் விட்டுறணும். புரியுதா? இச்சு மட்டும் சேர்த்துக்கணும். ஏன்னா நான் அதோட சூத்திரத்தோட கடைசியில இருக்க எடுத்துக்கணும்னா ப்ரொனவுன்சியேஷன் பண்றதுக்கு எடுத்துக்கணுமே தவிர, அச்சு அப்படின்னா ஆரம்பிச்சு இந்த இச்சு வரைக்கும் உள்ளது எது, அவு வரைக்கும் இருக்கு, அந்த இச்சு விட்டுறணும். புரியுறதா? இதெல்லாம் அச்சு எழுத்து. ஸ்வரா இருக்கிறது மட்டும்தான் இதுல இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். கிளியரா இருக்கா? இது என்ன சொல்லுவா, அச்சு என்னன்னு சொல்லுவா. இது மாதிரி ஒரு சூத்திரங்கள் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஹல்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஹல் எதுல இருந்து இது வரைக்கும் வரும், அதாவது இன்னொரு ஹல் இருக்கு, அடியனும் கேட்டிருக்கேன். அதுக்கு இன்னும் அடியன் ஆன்சர் கிடைக்கல. 14வது சூத்திரம் கூட ஹல்லுன்னு முடியும். பட் ஆனா அடியன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா,
ஒரு பிரத்யாகாரம்னு சொல்வா. இதுவும் டெக்னிக்கல் நேம். பிரத்யாகாரஹா அப்படின்னா ஒரு மாலைன்னு அர்த்தம். பிரத்யாகாரம்னா ஒரு மாலை. அந்த மாலை அப்படின்னு எடுத்தாலே நிறைய பீட்ஸ் கொண்டது தானே மாலை. வெறும் ஒரு 2 மணி மட்டும் இருந்தா நம்ம மாலைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ நிறைய அந்த மாலைக்கு நடுவுல நிறைய பீட்ஸ் இருந்தாதான் அது ஒரு மாலை. அதே மாதிரி இந்த பிரத்யாகாரன்ற மாலைக்குள்ள நிறைய லெட்டர்ஸ் இருக்கணும். இப்போ அச்சுன்னு எழுத்துனேன்னா ஆ இருக்கு, ஈ இருக்கு, ஊ இருக்கு, ரு இருக்கு, லு இருக்கு, ஏ இருக்கு, ஓ இருக்கு, ஐ இருக்கு, அவ் இருக்கு. சோ இத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதுனால இத என்ன சொல்றேன், அச்சுன்றது ஒரு பிரத்யாகாரம். கிளியரா இருக்கா இது? ஆக்சுவலா இது தனித்தனியா சூத்திரங்கள், ஐயும் கேவும் ஒன்னொன்னு ஒரு சூத்திரம். ஆனா நான் பிரத்யாகாரத்துக்குள்ள போடும் பொழுது, ஒரு மாலையா கட்டும் பொழுது இது அச்சுன்ற பிரத்யாகாரம், ஹல்லுன்ற பிரத்யாகாரம் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய இருக்குன்னு அர்த்தம். இப்போ கடைசி இருக்கிற ஹல்ல நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அங்க வெறும் ஹா மட்டும்தான் இருக்கு. அப்போ அது எப்படி ஒரு பிரத்யாகாரம் நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஹல்லு 5வது சூத்திரம் எடுத்துக்கோங்க. ஹையா வரட்ல ஆரம்பிக்கிற ஹா இருக்கு பார்த்தீங்களா? எல்லா லெட்டரும் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வியஞ்சனங்கள் வந்துரும். ஹல்லுன்னு கூட எல்லா வியஞ்சனமும் அதுக்குள்ள இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க, அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்காது. பட் எடுத்தா உங்களுக்கு தெரியும். கப்பையில கா இருக்கா? கப்பையில இருக்கு. 11ல க இருக்கு. இந்த மாதிரி செக் பண்ணி எல்லாம் நீங்க பாருங்களேன். அப்புறம் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இது கிளியரா இருக்கா? இது ஒரு சூத்திரம். இப்ப இதை எடுக்கிறேன் அப்படின்னா இதான் சூத்திரம், அவ்வளவுதான். இப்போ நான் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ ஜஷ்ன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒன்னு சொல்றேன்னா இப்ப இதுக்குதான் ஜஸ்ட் ஒன் சொல்றேன்னா ஜ எங்க இருக்கு பாருங்க, 10வது சூத்திரத்துல ஜ ஆரம்பிக்கிறது. ரைட்டா? அதே 10வது சூத்திரமே இஷ்டன்னு முடியறது. அது மட்டும் ஜ ப எல்லாமே 3வது அக்ஷரமா இருக்கு பாருங்க. ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பிகம்ஸ் 3வது லெட்டர். இந்த ஜஷ்ஷா மாறுறது. நாம அன்னைக்கு என்ன சொன்னேன் சொல்லும் பொழுது, ரிசல்டன்ட் என்ன கிடைக்கிறதோ அதுதான் சூத்திரத்தோட பேரா வைப்பான்னு அடியேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சவர்ண தீர்க்க சந்திக்க தீர்க்க மாறதுனால அது தீர்க்க சந்தின்னு வைக்கலாம். அதே மாதிரிதான் இங்க ஜ ப க ட 3வது அக்ஷரம். சோ நமக்கு ரிசல்டன்டா என்ன கிடைக்கிறது? 3வது அக்ஷரம். ஃபர்ஸ்ட் அக்ஷரம் பிகம்ஸ் 3rd அக்ஷரம். சரியா? அதனால இது பேரு ஜஷ்டுவ சந்தின்னு சொல்றாங்க. கிளியரா இருக்கா அடியன் சொல்ல வர்றது? புரியுது. சிம்பிள் தான் அடியன், கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. கான்செப்ட் புரிஞ்சுன்றதுனா ஈஸி ஆயிடும். மாமி கிளியரா தானே இருக்கு? புரியுது. இப்போ எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டா, இதுதான் சூத்திரங்கள். நம்ம ஜஸ்ட் சந்தி பார்த்தோம். வேற என்ன? அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லணும். நம்ம இது பார்த்தோம், இந்த ஸ்வர சந்தி, விசர்க சந்தி எடுத்துக்கோங்களேன். விசர்க சந்தி நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டு போறேன். இதே மாதிரிதான் விசர்க சந்தியில சகார சந்திக்கு என்ன பார்த்தோம்? விசர்கா ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் பார்த்தோம். அத ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எழுதிக்கோங்க, பக்கத்துல கர்ன்னு எழுதிக்கோங்க. இது கர்ன்ற பிரத்யாகாரத்துக்குள்ள வர்றது. ட்ரை பண்ணி பாருங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் அண்ட் ஷ ஷ ச. ரைட்டா? இதெல்லாம் சேர்ந்ததுதான் கர்ரு. அடியே நான் கர்ன்னு சொல்லாம ஈச் வர்க் ஹஸ் 2 லெட்டர்ஸ் அண்ட் ஷ ஷ சன்னு சொன்னேன். ரைட்டா? இப்ப பாருங்க, கர்ன்ற பிரத்யாகாரம் என்னன்னா வரும்னா, கன்றது 11th சூத்திரால ஆரம்பிக்கிறது. ஆமா, அதுல இருந்து அடுத்து அப்படியே வரது. அடுத்து கப்பையில இருக்கு, ஷஷர்ல இருக்கு, அந்த இது வரைக்கும் 13th சூத்திரா வரைக்கும் உள்ள அக்ஷரங்கள் தான் நமக்கு இப்போ இங்க வர்றது. செக் பண்ணி பாத்துக்கலாம் ஒண்ணே ஒண்ணு. க வந்து கப்பையில இருக்கு, க வந்து 11th சூத்திரால இருக்கு. அடுத்தது ச எங்க இருக்கு? அதே 11th சூத்திரால ச, அதே 11th ஆமா ச இருக்கு. அடுத்தது மகாபிராணம் சாவும் அங்கேயே இருக்கு. அடுத்தது டா பாத்தீங்கன்னா டாவும் அங்கேயே இருக்கு, 11ல இருக்கு. டாவும் அதுல இருக்கு, தா இருக்கு, தாவும் இருக்கு, தாவும் இருக்கு, தாவும் அங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் பா வந்து கப்பையில இருக்குது, செகண்ட்ல சூத்திரால இருக்கு. ஷா பாத்தீங்கன்னா ஷ ஷ ச மூணுமே வந்து தனியா 13ல இருக்கு. சோ இந்த கர்ன்னு வச்சுட்டேன்னா ஞாபகம் வந்துடும். இல்லன்னா ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு வசதியா வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இருக்குன்னு காமிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் ஷ ஷ ச இருக்கிறது வந்து கர், அவ்வளவுதான். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரேபம் பார்த்தோம். ரேபத்துல ஹஷ்ன்னு வச்சுக்கோங்க. ஹஷ் ஹால ஆரம்பிக்கிறது. ஹய வரட்ல இருக்கிற ஹா
10th சூத்ரால ஜ ப க ட தஷ் அந்த இஷ் வரைக்கும். சோ 5th சூத்ரால ஆரம்பிச்சு 10th சூத்ரா வரைக்கும் உள்ள அக்ஷரங்கள் தான் இந்த ஹஷ்க்குள்ள இருக்கும். சோ ரேபத்துல பாத்தீங்கன்னா விசர்கா ஃபாலோஸ், அதுலயே ஸ்வராவும் வந்துரும் உங்களுக்கு. ஸ்வராவும் அது உள்ள அடங்கிடும். ஸ்வரா அடங்கிடுமா? இல்ல அடங்காது, அது மேலதான் இருக்கு. சோ அப்போ ஸ்வரா பிளஸ் ஹஷ்ன்னு வச்சுக்கோங்க. ரைட், ஸ்வரா பிளஸ் ஹச், அச்சு பிளஸ் ஹச்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி. அச்சு பிளஸ் ஹஷ். ரைட்டா? அதே மாதிரி லோபத்துக்கு ஹஷ், லோபத்துக்கும் ஹஷ் இதேதான். ஸ்வரா பிளஸ் ஹஷ்ன்னு வைக்கிறதுல அதை அப்படியே ஹஷ்ன்னு வச்சிடலாம். நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஹஷ்ன்னு வைக்கலாமா தெரியல, இது வரைக்கும் அடியன் பார்த்தது இல்ல. அப்படி ஒரு சூத்திரம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வச்சுக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தானே. யாரா சொன்னவா புரியும். கிளியர்ல இது? ஆனா புரியுது இல்ல இது? புரியுது புரியுது. உட்கார சந்திக்கு ஆ மட்டும்தான் இருக்கு. சோ அதனால ஏன் அப்படி வச்சுக்கல அப்படின்னா, ஈச் வர்க்கா 3/4 ஏராளவாக நம்ம இதுக்கு சொல்றோம் உட்காரத்துக்கு. அந்த இடத்துல நம்ம ஹஷ் மட்டும் தான் சொல்ல முடியும். அப்ப அகாரா பிளஸ் ஹஷ்ன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல மாறும்போது. அப்போ நீங்க ஹஷ்ன்னு வைக்க முடியாது, அதுக்காக சொன்னோம். ஹஷ் தான் வைக்க முடியும், அதுக்காக பாத்துக்கோங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான். சோ இதுதான் அடியன். இப்போ நத்துவத்துக்குள்ள போயிடலாம். அது 2 minutes முடிஞ்சிடும். இது நிஜமா கிளியரா இருக்கா? ரொம்ப போறேன், ஆனா வேற வழி இல்ல, 2 நாள் முடிக்கணுமே. இது கிளியரா இருக்குல்ல? கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தாலாம் புரிஞ்சிடும். கஷ்டமா இல்ல. ரெக்கார்டிங் வேணும்னா அடியன் யூடியூப் ஷேர் பண்றேன், அப்ப என்ன கேட்டுக்கோங்க. இப்போ நத்துவம், அதாவது ஏன் இந்த நா பிகேம்ஸ் இந்த நாவா ஆறுது, அதுக்கு காரணம் என்ன? அதுக்குன்னு 3 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டா, ரஷாபியாம் நோ நகான்னு ஒரு சூத்திரத்தோட பேரு. இந்த சூத்திரம்லாம் இப்ப வேண்டாம். இது என்ன சொல்றது அந்த சூத்திரம் அப்படின்னா, சும்மா தெரிஞ்சு வேணா வச்சுக்கலாம், எழுதிக்கோங்க. ரஷாபியாம் நோ நக. இது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு பதத்துல ரகாரமோ இல்ல ஷகாரமோ இல்ல ரிகாரமோ, இது 3த்துல எது வந்தாலும், எதுக்கு முன்னாடி, அதாவது அப்படியே ப்ரிசீடிங் நகா, ப்ரிசீடிங் நா, இந்த நாக்கு முன்னாடி அப்படியே ப்ரிசீடிங்கா இருக்கணும். இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு வந்தது அப்படின்னா இந்த நா பிகேம்ஸ் இந்த நாவா மாறிடுது. அதாவது நகாரத்துக்கு தன்னகர நாக்கு அப்படியே ப்ரிசீடிங்கா இந்த ராவோ, ராவோ ஷாவோ ரூவோ எது வந்தாலும் இந்த நா பிகேம்ஸ் இந்த நா. எக்ஸாம்பிள் பூர்ணாகான்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்ப இந்த நா நம்ம எழுதிக்க வேண்டாம், இத நம்ம இந்த நானே எழுதிப்போம். ஓகே, பூர்ணாகான்னு எழுதிக்கலாம். வரக்கூடாது நமக்கு தெரியும், பட் ஏன் வரக்கூடாதுன்றது இன்னைக்கு நம்ம போட்டு பார்த்துடலாம். இப்ப பாருங்க, இப்பு பிளஸ் ஊ, இப்பு பிளஸ் ஊ பிளஸ் இரு பிளஸ் இன்னு பிளஸ் ஆ பிளஸ் விசர்கா. ரைட்டா? இதை நான் பிரிச்சு எழுதிருக்கேன். இதுதான் பிரிச்சு எழுதுறது காரணமே இதெல்லாம் வரும்னு அப்ப பிரிச்சு எழுதுறேன்னு சொன்னேன். இப்போ இந்த நாக்கு அப்படியே பாருங்க, இரு இருக்கு. ரைட்டா? ப்ரிசீடிங்கா இருந்ததுன்னா இந்த இரு பிகேம்ஸ், சாரி, இந்த இரு இருந்ததுனால இந்த இன்னு பிகேம்ஸ் இந்த இன் ஆயிருக்கு. சோ அதனால பூ இரு நாகான் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் இன்னொன்னு எடுத்துக்கலாம், ரிகாரத்துக்கு வச்சு ஒண்ணு. பித்ரு நாம் தீர்க்கத்துல போடுவோம். இந்த நா வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த நாக்கு முன்னாடி என்ன இருக்கு? ரு இருக்கு. சோ நம்ம ரூல் படி என்னது? ஒண்ணு ரூவா இருக்கலாம், இல்ல ரகாரமா இருக்கலாம், இல்ல ஷகாரமா இருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா இதாயிடுது. சோ அதனால பித்ரு நாம் என்ன ஆயிடுது? இந்த நாம் எடுத்துக்கிறது. இது கிளியரா இருக்கா? இது இது ரொம்ப ஈஸி தான். செகண்ட் ரூல் தான். இப்ப நமக்கு அந்த சூத்திரங்கள் தான் அப்ளிகபிள் ஆகும். இங்க என்ன அப்படின்னு கேட்டா, இந்த சூத்திரத்தை அப்படியே எழுதுறேன். இப்ப எப்படி ரஷாபியாம் நூனகான்னு எழுதுனேனோ, சாரி, ரஷாபியாம் நூனகா எழுதுனேனோ, அதே மாதிரி இந்த சூத்திரத்தையும் எழுதுறேன். அதாவது அட்டுன்றது அட்டுன்ற பிரத்யாகாரத்துக்குள்ள வரக்கூடாது, அதுக்காக அட்டு. அதுக்குதான் இன்னைக்கு அது எடுத்தது. அட்டு, உப்பு, வாங்கு, அது என்னன்னு பிரிச்சு சொல்றேன். பட் இது சூத்திரத்தை அப்படியே எழுதிடுறேன். நும்னு இந்த இடத்துல கண்டினியூ ஆறது இங்க இடம் இல்லைன்றதுனால அடியே நீங்க எழுதுறேன்.
ய வா ஏ பி. இது சூத்திரம் அப்படியே. அட்குப் வாங்னும் வியவாயேபி. அந்த அந்த இப்ப வாங்னும் அந்த இடத்துல வந்து இம்மு ஃபாலோட் பை அது வந்து எஞ்சனமா தான் இருக்கு. அப்ப வந்து மேல புள்ளி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு எதுவும் கிடையாது. சூத்திரங்கள் இது. இது ஒரு இதுக்கு அதெல்லாம் பண்ணும். இது வந்து அவ போட்ட இது உங்களுக்கு கண்டினியூ ஆச்சுனால்தான் அதெல்லாம் வரும். ஒரு 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 வேர்டு இங்க ஒரு வேர்டு இருக்கிற பட்சத்துலதான் அதெல்லாம் நமக்கு. பட் இது வந்து ஒரு சூத்திரம். இது அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இது அப்படியே பண்ணி ஒரு சூத்திரம். கரெக்ட் தான் நீங்க கேட்கிற கொஸ்டின். அது இப்போ வந்து இப்ப இதை எப்படி பிரிச்சு எழுதணும்னா அட்டு. ஓகே, அட்டுனா என்னன்னு பாக்கலாம். அடுத்தது கூ இருக்கு பார்த்தீங்களா, கூனா கவர்க்கம்னு அர்த்தம். கூனா என்ன அர்த்தம்? கவர்க்கம்னு அர்த்தம். அந்த இப்பு இருக்கு பார்த்தீங்களா, இப்புனா பவர்க்கம்னு அர்த்தம். அடுத்தது என்ன இருக்கு? இப்பு எழுதிட்டதுனால இந்த இடத்துல ஆங்கு இருக்கு. இந்த இடத்துல யாந்த வந்த சந்தி பிளே ஆயிருக்கு. இந்த இடத்துல வாங்குன்னு இருக்கு பாருங்க. குப்பி குப்பு வாங்குன்னு வரும். ஓகே, அதாவது பூ இருக்கும் இங்க. பூ ஆச்சுன்னா இங்க வாங்கு. ஊ இருக்கு இல்லையா, சோ வாங்குன்னு ஆயிருக்கு. ஆங்குன்னு இந்த இடத்துல. அப்போ ஆங்கு அப்படின்னா உபசர்க்கத்தோட இருக்கிறதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஆங்குன்னு உபசர்க்கத்தோட இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது நும்ன்றது அனுஸ்வாரம் அர்த்தம். ரைட்டா? இந்த இடங்கள்ல தான் இதை சொல்ல வரேன் என்ன ஆறுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அட்டு இருக்கு. அட்டுனா என்ன பிரத்யாகாரம் வரும் அப்படின்னு கேட்டா, அச்சு இருக்கு, அதுக்கப்புறம் ஹயவரட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் சூத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு 5வது சூத்திரம் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள்லாம் வந்ததுனாலும் அப்ப என்னெல்லாம் இருக்கு சும்மா நம்ம எழுதிக்கலாம். ஸ்வராகா பிளஸ் ஹயவரட். ரைட்டா? இது புரிஞ்சது இல்லையா? ஸ்வராகா பிளஸ் ஹயவரட். பூல என்ன இருக்கு? கபர்கா எல்லாம் வரும். அது வந்துடும். 5 பவர்கா வரும். ரைட்டா? அடுத்தது ஆங்கன்றது உபசர்க்கத்தோட இருக்கிறது. ஆதான். இங்கன்றது போயிடும், நமக்கு தெரியும் இல்லையா, எத்துல போயிடுறது. நும்ன்றது அனுஸ்வாரம். நம்ம பார்க்கலாம் இது என்னன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்க போறது இல்ல. அடியன் வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம், நமக்கு ஈஸியா இருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வரா அப்படின்னு கேட்டா, நம்ம நாராயண சப்தத்தை எடுத்துக்கணும். நாராயணஹ. நான் இந்த நான் எழுத போறேன், அப்புறம் ஏன் அது மாறுறதுன்றத பார்க்கலாம். ரைட்டா? இப்ப என்ன இதோட ரூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பண்ணும், இந்த நகாரத்துக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரூல். அதே மாதிரி இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதேதான் ரகாரத்துல ஆரம்பிச்சு அதுக்கு நகாரத்துக்கு ப்ரொசீடிங்கா அப்படியே ப்ரொசீடிங்கா இருக்கிறதான் எடுத்துட்டோம் இல்லையா? பட் இந்த சூத்திரத்துல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, ஏதாவது ரேப்பமோ இல்ல ஷகாரமோ இல்ல ரிகாரமோ இதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு எங்க ந இருக்கோ அது வரைக்கும் பார்க்கணும். இந்த நடுவுல உள்ள எழுத்துக்கள் ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒண்ணு அட்டா இருக்கணும், இல்ல குப்பா இருக்கணும். ஏதாவது ஒண்ணுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா கூட இந்த நகாரம் பிகன்ஸ் இந்த நகாரம். அதுல ஒண்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கூட இது வந்து இந்த நகாரமாவே தான் இருக்கும். இந்த நகாரம் மாறாது. இப்ப பார்க்கலாம், நம்ம எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கலாம். ஒரு 4-5 இப்ப பாருங்க. எண்ணு பிளஸ் இதுக்கு நாம பிரிச்சு எழுதா மட்டும்தான் இது புரியும். எண்ணு பிளஸ் ஆ பிளஸ் இரு பிளஸ் ஆ பிளஸ் இ பிளஸ் ஆ பிளஸ் இன்னு பிளஸ் ஆஹா. ரைட்டா? இப்ப நம்ம எதுல இருந்து பார்க்கணும்? நமக்கு தெரியும் ரகாரத்துல இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இங்க ரகாரம் தான் இருக்கு, ஷகாரம் இல்ல, ரிகாரம் இல்ல. இப்ப ரால இருந்து பார்க்க போறோம். ரால இருந்து இந்த இன்னு வரைக்கும் பார்க்க போறோம். இதெல்லாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆண் இருக்கு. ஆன்றது அட்டுக்குள்ள வந்துரும். ரைட்டா? ஆன்றது அட்டுக்குள்ள வந்துரும். கரெக்டா புரியுறதா? அட்டுக்குள்ள இருக்கணும் இல்ல அச்சு பிளஸ். அப்போ ஆன்றது ஆ இருக்கு. என்ன ஸ்வராதானே அது. அப்புறம் ஈ இருக்கா பாருங்க. ஹயா வரட்ல ஈ இருக்கு. ஆமா, ஹயா வரட். கரெக்ட். ஆல ஸ்வரா திருப்பி ஸ்வராதம். சோ இது மூணுமே ஏதோ நம்ம போட்ட சூத்திரங்கள்ல ஏதோ ஒண்ணுத்துல சாட்டிஸ்ஃபை ஆறுது. எல்லாமே டிக் ஆயிடுது. அப்படி எல்லாமே டிக் ஆனா மட்டும்தான் இந்த நா பிகேம்ஸ் இந்த நா. அதனாலதான் நாராயணஹா அப்படின்னு ஆச்சு. ரைட்டா? இல்லன்னா இந்த நாவா தான் இருந்திருக்கும். அதுதான் அப்பைய தீட்சிதர் சொல்வாராம், நத்துவம். ஏன்னா எல்லா சப்தத்தையும் கேசவ சப்தம் இருக்கட்டும்,
எந்த மாதிரி சப்தங்களா இருந்தாலும் அவ என்ன பண்ணிடுவா அப்படின்னு கேட்டா, அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, சிவபரமா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். நாராயணனுக்கு நம்ம என்ன பதங்கள்லாம் யூஸ் பண்றோமோ அந்த எல்லா பதங்களையும் அவருக்கு வந்து சிவபரமா எழுத முடியறதுதான். இதே மாதிரி விற்பத்தி எல்லாம் வச்சு நிறைய சொல்லுவா இல்லையா, ஒரு ஸ்லோகத்துக்கும் கோவிந்தன்னா ஏன் கோவிந்தன், ஏன் வாசுதேவன்னா ஏன் வாசுதேவன் அப்படி கொண்டு வர முடியும் அவனால. அப்படி கொண்டு வந்து சிவபரமா கொண்டு போய் முடிச்சுட்டா எல்லாத்தையுமே. ஆனா இந்த நாராயண சப்தத்துக்கு மட்டும் அவரால் கொண்டு வர முடியலையா. ஏன்னு கேட்டா அவரே சொல்றார், நத்வம் பாதத்தே அப்படின்னு சொல்றாராம். நத்வம் பாதிக்கிறதுனா அது எனக்கு தடங்களா இருக்கு, இந்த நா போட்டதுனால பாணினி இந்த நாக்கு பதிலா இந்த நா வரும்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு இது ஒண்ணுதான் இங்க எனக்கு இடிக்கிறது, நாராயண சப்தத்துக்கு மட்டும் என்னால கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு பிரசித்தமான ஒரு வாக்கியம். ஆனா யாதவாபியுதயத்துல அப்பைய தீட்சிதர் தான் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணதை பார்த்தா ஒரு ஒரு விசிஷ்டாத்வைத்த தெரிஞ்சவர், அத்தியனம் பண்ணவர் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரிதான் அவரும் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவா. சோ யாராவது புதுசா ஒருத்தர் எடுத்து இதை வியாக்கியானம் படிச்சாங்கன்னா நிஜமாலுமே இது ஒரு அத்வைதி பண்ணிருக்கான்ற ஒரு எண்ணமே வராது. இது ஒரு விசிஷ்டாத்வைதி தான் பண்ணிருக்காருன்ற அளவுக்கு அதை அப்படி கொண்டு வந்திருக்காரு அவரு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு சோ அப்பைய தீட்சிதருடைய இதை சொல்றதுக்காக அப்படின்னு சொல்ல வந்தது. சோ இது நாராயண சப்தத்தை இப்படி கொண்டு வந்து நிறைய எடுத்துக்கலாம், பாஷணம் எடுத்துக்கலாம், நிறைய நீங்க செக் பண்ணி பாருங்க. எங்க டவுட் இருந்தா மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, அடியன் பார்த்துட்டு சொல்றேன். பாஷணம் இந்த இடத்துல பாருங்க, இப்பு பிளஸ் ஆ பிளஸ் இஷு பிளஸ் இன்னு பிளஸ் இம். சோ இது ஒண்ணுமே இல்லை, இது ப்ரிசைடிங்கா இருக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்துக்கலாம். ரைட்டா? இஷு பிளஸ் ஆ, ஐயோ ஆ விட்டுட்டேன், சாரி சாரி சாரி, இந்த இடத்துல ஆ விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் எழுதிட்டேன். ஓகே, இஷு பிளஸ் ஆ பிளஸ் இன்னு பிளஸ் இஷு பிளஸ் ஆ பிளஸ் இன்னு பிளஸ் ஆ பிளஸ் இம். ரைட்டா? இப்ப நம்ம எதுல இருந்து பார்க்கணும்? ஷகாரத்துல இருந்து பார்க்கணும். முதல்ல இந்த இன்னாவே இருக்கட்டும். இப்ப இது இன்ன வரைக்கும் பார்க்க போறோம். சோ ஆ இருக்கு, அட்டுல இருக்கு, அவ்வளவுதான். ரைட்டா? அந்த இடத்துல பார்த்தது இர்ரா இருக்குதாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். பூர்ணம் பார்த்தது பித்ருநாம்ல ரூபா இருக்கு. ரைட்டா? இது வந்து இதுல இருந்து இது வரைக்கும் பார்க்கணும். அந்த இடத்துல ஸ்வராவே இல்லைன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. இர்றதுல எந்த ஸ்வரா இருக்கு, தானே இருக்கு. அடி ஒரே ஒரு இது, இப்ப இப்ப ரஷாபியம்னு சொல்லி இப்ப அந்த மூணுமே இல்லாத ஒரு வேர்டுல வந்து நம்ம இது பார்க்க தேவையே. ஒரு வேர்ட் சொல்லுங்களேன், நான் அப்படியே இருக்கிற வேர்டு. அனந்தகா வச்சுக்கலாம். உங்களுக்கு ராவை அந்த நத்துவத்துக்கு ஒரு இதுவே இல்ல, பாசிபிலிட்டியே இல்லைங்க. ஏன்னா ராவும் இல்ல, ஷாவும் இல்ல, ரூமும் இல்ல. அதனால இந்த இன்னாவே இருக்கு. சோ அதுதான் பேஸ். சோ அதுல இருந்து தான் இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்த இருக்கிறது வந்து அப்போ செகண்ட் சூத்திரம் பார்க்கறதுக்கு வந்து பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் சூத்திரம் இருந்தா தான் அதுக்கு அடுத்து இதை பார்க்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் சூத்திரம் டோட்டல் ஃபர்ஸ்ட் சூத்திரோட கண்டினியூஷன் தான் செகண்ட் சூத்திரமும். ஆனா ஃபர்ஸ்ட் சூத்திரத்துக்கு என்னன்னா அப்படியே ப்ரிசீடிங்கா இருக்கிறத வந்து ஒண்ணு ராவா இருக்கும், இர்ரா இருக்கும், இல்ல இஷ்ஷா இருக்கும், இல்ல ருவா இருக்கும். இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சூத்திரம் அப்ளிகபிள் ஆயிடும். எங்கேயோ இருக்கு, எங்கேயோ நான் இருக்கு. இப்ப நாராயண சப்தம் எடுக்கும் பொழுது எங்க இருக்கு, அதாவது இங்க இருக்கு ரால இருந்து ஆரம்பிச்சு நான் இங்க இருக்கு. சோ இது உங்களுக்கு போகணும் அப்படின்னா செகண்ட் சூத்திரம் தான் போய் ஆகும். அதுதான் இப்ப வந்து பேஸா ஒரு ஒரு வேர்ட்ல வந்து இந்த ஷேரா இல்லைன்னா நம்ம அப்படியே நீட்டா விட்டுறணும். கரெக்டா? விட்டுறலாம் அப்படியே. இந்த நான் வயதா இருக்கும், உண்மையா பண்ண முடியாது. ஓகே 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 ஓகே. ஒரு சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். இது எடுத்துக்கலாம், வித்யமானானாம். இந்த சாணச் பார்த்தோம்ல, ஒரு சும்மா பார்த்தோன்னு பதம் வந்து அதுல இல்லவே இல்லை பாருங்க. வித்யமானஹ வித்யமானஹ, அதனுடைய சஷ்டி பகு வித்யமானானாம். இதுல வந்து சகாரம் இல்ல, அதனால இந்த நாவா இருக்கு. இப்ப ராமேன்னு நம்ம எழுதுறோம்ல, இத போட்டு பார்க்கலாம். ராமஹ ராமவ் ராமஹ ராமம் ராமவ் ராமாயண திருத்தியா ஏகவச்சனம் போடுறேன். ஏன் இந்த இடத்துல டவுட் வந்திருக்கும் அன்னைக்கு கண்டிப்பா. இரு பிளஸ் ஆ பிளஸ் பிளஸ் இம்மு பிளஸ் ஏ பிளஸ் இன்ன பிளஸ் ஆ.
இப்போ இந்த இருல தான் நீங்க பார்த்தாகணும், ரைட்டா? ஆரம்பத்திலே இருக்கு. அதுல இருந்து இந்த இன்ன வரைக்கும் பாக்க சொல்லுங்க. என்னது? வந்து அச்சு. ஸோ அதனால அப்படியே இருக்கு. அடுத்து இம்மு வந்து பவோட இது வந்துடுறது. அடுத்து வந்து பகாரம் வச்சுக்கலாம். அடுத்து பகாரத்தோட கடைசி வந்துடுறது. ஏ வந்து அதே அச்சு. ஸோ அதனால அப்படியே இன் வந்து ரைட்டா? ரெடி. அப்புறம் வந்து இன்னொரு தேர்ட் ரூல் மட்டும் சொல்லிடுறேன். அது ஒண்ணுமே இல்ல. கடைசியில முடிகிற எழுத்து இந்த இன்னோட முடியாது. இந்த இன்னோட முடியாது. இன்னோட முடியாது, நாவோட முடியலாம். ஏன்னா ஆன்ற ஸ்வரா இருக்காங்க, ரைட்டா? நான் சொல்றது ஹலந்தத்தோட இந்த இன்னோட முடியாது. நான் தே சூத்திரத்தோட பேரு நான் தே. நான் அந்தே நான் தே சூத்திரத்தோட பேரு நான் தேன்னு இருக்கும். நான் தேன்னு இருக்கும். இது தேர்ட் சூத்திரம். அதாவது அந்தத்துல நான் வராது, ரைட்டா? இப்ப பாருங்க, ராமான்னு இருக்கு 2.3. ஓகே, கிளியர். அப்ளிகபிள் ஆகவே ஆகாது. ஏன்னா கடைசியில இருந்ததுன்னா நம்ம ஆக்சுவலா இருக்கு, 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 எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா எண்டிங் வந்து இருக்கிறதுனால நான்தே வந்துடும். ரைட்டா? சோ இதான் மூணு சூத்திரம், இதுதான் நத்துவம். சோ இந்த நா பிகம்ஸ் ஏ, இந்த நாவா மாறுது அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சோ நாளைக்கு கர்மணி கர்த்தரி பார்த்துக்கலாம். சரி, கர்த்தரி நமக்கு தெரியும், கர்மணி பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சோம்னா ஈஸி ஆயிடும். அடிக்கடி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த திலகே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேஷ